எது நடந்தாலும் இன்றைய இந்த ஆட்சி நல்லொரு ஆட்சியும் நல்லொரு ஜனாதிபதியும் இந்த இலங்கைக்கு இந்தளவு காலத்திலேயும் கிடைச்ச ஒரு ஆட்சியாளர் அரசியல்ல இன்றைய நிலையில் இருக்கிற அரசாங்கம் ஒரு திறமான அரசாங்கம் என்றுதான் நாங்கள் நினைக்கலாம். எதிர்கட்சிகளும் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளும் காழ்ப்புணர்வுல என்னென்னவோ சொல்லிக் கொள்வேணும். ஒரு ரோட்டை போட்டால் சொல்லுவேனும் இங்கே வாய்க்கால் வெட்ட இல்லையன்று, வாய்க்காலில் வெட்டி கொண்டுட்டா சொல்லுவேனும் இப்போ வாய்க்கால் வெட்டுறது முக்கியம், போய் ரோட்டில் போட்டிருக்கோம்னு சொல்லுவேணும். இப்படி ஏறுக்கு மாறாக்காத பின்னும் இதில் காதில் எடுக்கக்கூடாது. எது சரியோ எது புள்ளியோ என்றதை நாங்கள் பார்த்து கொண்டு நாங்கள் பயணப்பட வேண்டியதுதான். அதோட மக்கள் எதை ஏற்றுக்கொள்ளினும் என்றதும் ஒன்று இருக்கு. மக்கள் ஏற்றுக்கொள்வது தான் சரி என்று எடுக்கலாம். ஊரோடுகில் ஒத்தோடு தனி ஒரு ரெண்டா கேட்டோடு என்று சொல்லி இந்த 4-3 அரசியல்வாதிகளுடைய புலம்பலுக்கு காது கொடுக்காமலுக்கு நாங்கள் இந்த நாடு எப்படி போகுது, நாட்டில் என்ன நடக்குது, நல்ல நடக்குது என்று பார்த்து கொண்டு அதை பின்பற்றுவதுதான் சரியா இருக்கும்.